எல்லாம் சிவனை போற்றி. திருப்பதி போறதோ திருவண்ணாமலை போறதோ அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லுவாங்க. அங்க போராட்டமே நடத்தி ஒரு விஷயத்த சாதனை படைச்சிருக்கிறாருன்னா சின்ன விஷயம் இல்லை. முத்துக்குமார் சார் ரொம்ப எளிமையானவர் அப்படிங்கிறது நல்லாவே எனக்கு தெரியும். ஏன்னா அவர் கூட பின்னாடி கிறிஸ்டா காரு பென்ஸ் எல்லா காரும் வரதை பார்த்துருக்கேன். அவர் எளிமையா ஒரு சின்ன கார்ல வருவாரு. அந்த மாதிரி ரொம்ப எளிமையானவர். நான் நைட்டு எனக்கு மயோபதி ஹாஸ்பிட்டல், மயோபதி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், கவர்மெண்ட்ஸ்ல 15 ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலியில 4 ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறேன். அப்புறம் அம்பத்தூர் எஸ்டேட்ல மோல்டிங் ஃபேக்டரி வச்சிருக்கிறேன். 3G ஸ்டார் கம்ஃபர்ட் சொல்லி சென்னையில் ஒரு ஹோட்டல் ரெசிடென்சி இருக்கு. நமக்கு இருக்காது, சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மேடையில் இருக்கும்போது அவர்களை தலை வணங்கி கை தட்டுவது உங்க கடமை. இன்னைக்கு யாரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா 10 லட்ச ரூபா பில் போடுறான், ஒரு ஜுரம் போனா உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணி கொண்டுடுறான். இந்த நேரத்தில் இது போல இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது. அந்த மழை பெய்ய காரணமான மயோபதி டாக்டர் அவர்கள் அடுத்து இதெல்லாம் தவிர்த்து அவர் அன்புக்கு நான் அடிமை, அவ்வளவுதான். போராட்டம்ங்கிறது சின்ன விஷயம் இல்ல. ஒரு தொழிலாளி, ஒரு முக்கில் இருக்கக்கூடிய கடைக்கோடி ஒரு கோலி சோடா வச்சிருக்கிற சோடா கொஞ்சம் போடுறவன் போன் போட்டானா தலைவன் எங்க இருந்தாலும் வரணும், எனக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கு, எங்க இருந்தாலும் வருவாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கணும் நம்புறேன். இந்த கூட்டம் கோடியா மாறணும். உங்களோட விஷயங்கள் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அங்க லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்கிறத ஆணித்தனமா சொல்றேன். இன்னொரு விஷயம், நான் இப்ப அகாடமி ஓபன் பண்ணேன். எனக்கு நான் வடிவத்தில் இருக்கிறேன், பட் எனக்கு இதை பத்தி ஒரு பெரிய ஐடியா இல்லை. அப்ப ஐயா வந்திருக்கும் போது எஸ்கேஎம் சார், பர்னிச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நான் ஜஸ்ட் சொன்னேன் அகாடமி ஓபன் பண்றேங்க, சேர்ஸ் வேணும், டியூப் லைட் வேணும், சீலிங் வேணும்னு பேசி முடிச்சு நான் தூங்கி எந்திக்கிறேன். காலையில எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஏங்க நான் பேய பண்ணல, பேய அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. இந்த ஒரு ஒற்றுமையை நாங்க பார்த்தேன். இந்த ஒற்றுமைக்கு நான் தலை வணங்குறேன்.